எல்லோருக்கும் வணக்கம். பயந்துடுச்சு ஷேர் மார்க்கெட் பயந்து விட்டது நண்பர்களே. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட் ஒருவேளை மேலே ஏறி கீழே இறங்குமோ, அல்லது கீழே போயிடுமோ, அல்லது மேலே போய்கிட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி பய உணர்வுகளை அளக்கக்கூடிய இந்த வால்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடக்கும், ரொம்ப குயிக்காக நடக்குமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்ட்ராடேல ரொம்ப ஹெவி வால்டிலிட்டியாக இருந்தது. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் 5 நாளில் பிடிச்சி இறக்குனாங்க. அப்போ ஒன்றா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனாலையும், அதுவும் இல்லாமல் இந்த மகாராஷ்டிரானுடைய எலெக்ஷன் 20 நவம்பரில் நடக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் நவம்பர் 23 சனிக்கிழமை தான் வருது. இருந்தாலும் இவங்க டிவியில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஏதாவது எக்ஸிட் போல் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று நடத்தி உசுப்பேற்றி விடுவாங்க. அப்போ அந்த வகையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது வராதா? அப்போ ஒரு 1000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ ஏறி இறங்கிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இப்போதைக்கு விக்ஸ் இண்டெக்ஸ் ஏறிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா ஒரு ஏறுதோ இறங்குதோ அது ஒரு குயிக் மூவ்மெண்ட்டாக போயிடும்ல. இல்லைன்னா நான்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த நிஃப்டி எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்காமல் தெரியாமல் ஒரு மாதத்துக்கு அப்படியே நீட்டி மலைப்பாம்பு மாதிரி படுத்துரும். ஆனால் இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு கம்மியாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறதே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல போல. ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தால் அது கீழே இறங்குது. சரி, இந்த பைபேக்கு இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸில் சம்பாதிக்கலான்னு பார்த்தா அதுலேயும் என்னத்தையாவது ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் பெரிய கார்பரேட் ஆக்ஷன்ஸே ஒன்றையும் காணும். அதே மாதிரி ஐபிஓவில் நல்லா சம்பாரித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நிறைய பேர். இப்போ என்னடான்னா ஐபிஓக்களும் கும்பா பாடுது. அதாவது இப்போ என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய வல்லவனாகவும் நல்லவனாகவும் நம்ம நினச்சிட்டு போந்துக்கிட்டு இருந்தா அது வரக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 108 ரூபா, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். அப்போ இதெல்லாம் ஒரு 20-30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு கொண்டு இருந்தா வெறும் 1% இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இதுக்குண்டான சென்டிமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துட்டாரு, அவருக்கு இந்த ரெனியூபிள் எனர்ஜி கிளீன் எனர்ஜியில் பெருசாக விருப்பம் இல்லை, அவர் ஃபாசில் ஃபியூவல் பக்கமே தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அமெரிக்காவில் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான 100% எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜினா கூட அதில் ஒரு நியாயம் உண்டு. இத்தனைக்கும் நம்ம கவர்மெண்ட் வீட்டுக்கு வீடு சோலார் பேனல் போடுங்க, அதுக்கு மானியம் கூட வாங்கிக்கிங்கன்னு நம்ம கவர்மெண்ட் கிளீன் எனர்ஜி சைடு தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்களா, வல்லவன் வகுத்தது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரம்ப் ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டு, கிளீன் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டு, அதில் அதிகமாக செலவு பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ்னுடைய ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நல்ல அருமையான ப்ரைஸ் டிஸ்கவரியே இல்லை. ஒன்று ட்ரேடிங் ப்ரைஸே, எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸே ஒன்றையும் காணும். ஆக மொத்தம் ஐபிஓவில் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா கடைசி வந்திருக்கக்கூடிய 4-5 ஐபிஓக்களில் 10 பைசாக்கு பிரயோஜனம் எல்லாம் பண்ணி விட்டாங்க லிஸ்டிங் டைமில். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ மோட்டோகா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். 4% இன்னைக்கு ஏறி இருக்கா. அதுக்கு முக்கியமான காரணம் அவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் தான். அதில் அவங்களுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும் பரவாயில்ல. அதே சமயம் போன வருஷனுடைய கம்பேர் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லைனாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதாவது இப்போ 2 வீலர்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், நிறைய கம்பெனிகள் 2 வீலரில் மட்டும் ப்ரிடாமினண்ட்டாக இல்லை. மற்றது இந்த பஜாஜ் ஆட்டோ பியூர் 2 வீலர்னு சொல்ல முடியாது, 3 வீலர்லையும் அதை சேர்த்தி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த எய்ச்சர் மோட்டரை 2 வீலர்னு நம்ம பியூராக சொல்ல முடியாது. ஓலா எலக்ட்ரிக் இப்போதைக்கு கணக்கில் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது ஒரு லாபம் இல்லாத கம்பெனி. ஸோ தற்சமயத்துக்கு இந்த 4 ஷேர் லீடிங்கில் இருக்குது பிஎன்எல்லை பொறுத்த வரைக்கும். அதில் இந்த 4 ஷேரில் டாப் 2ல் இருக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோ ரெண்டுமே 20% கீழே போய் ட்ரேட் ஆயிடும். நாம் சமீபத்தில் பார்த்தபடி நல்ல செக்டர்களில் லீடர் 20% இறங்கவே இல்லை. ஆனால் பாவம் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் பஜாஜ் ஆட்டோவோட ஹீரோ மோட்டோனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டு 4% ஹீரோ மோட்டோவை ஏற்றி விட்டுருக்கு. ஒருவேளை இனி எதிர்காலத்தில் இந்த 24% ரெக்கவரி பண்ணுமா இந்த ஹீரோ மோட்டோ அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு டாப் 2 வீலர் செக்டரில் ஹீரோ மோட்டோ தான் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இப்போல்லாம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா பர்ஃபெக்ட் லாஜிக்கில் தான் வேலை செய்யுது. நம்ம நினைக்கிறது வர்ற டேட்டா எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் நல்லபடியாக தான் நடக்குது. அந்த வகையில் இந்த ஹொனாசா அப்படின்ற ஷேருக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட், 20% டவுன். என்ன காரணம்னா, அவன் வெளியிட்டு இருந்த
குவார்டர்லி ரிசல்ட் தான் காரணம். லாபகரமாக இருந்த கம்பெனி திடீர்னு நஷ்டத்தில் கொண்டு வந்து ரிப்போர்ட் விட்டா அப்புறம் அழகு பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சி ஒரு 20% இறக்கி விட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லடி போடலினாவே நான் இறங்க தான் செய்வேன், நானே விழுந்து கிடக்கிறேன், என் மேலே ஏன் மறுபடி வந்து சொல்லடி போடுறீங்க அப்படின்ற மாதிரி எம்கே அப்படின்ற புரோக்கரேஜ் ஹவுஸ் எல்லாம் பாவம் இந்த மாமாயிரத்தை டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஹொனாசாவை. அதனாலேயும் அது பாவம் இறங்கி கிடக்கு. எப்படியோ இனிமேல் Q2 ரிசல்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் இப்படி 20% ஏறுறதையோ அல்லது 5% ஏறுறதையோ அல்லது அதே மாதிரி 20% கீழே இறங்குறதோ அப்படின்ற வாய்ப்பு இனி ஒரு 2 மாதத்துக்கு வராது. ஜனவரிக்கு அப்புறம் தான் இனிமேல் இந்த மாதிரி பெருசாக சந்தோஷமோ பெருசாக துக்கமாக வரும். இனிமேல் பெருசாக மார்க்கெட்டில் ஒன்றும் விஷயம் இல்லை. போங்க போங்க போய் எல்லாரும் நியூ இயருக்கு பிளான் போடுற வழி பாருங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் போய் ஹோட்டல் புக் பண்ணணும் அல்லது அங்கே போய் புக் பண்ணணும்னா அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு அருமையான வேலை பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது இந்த ஷேர் 5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த 6 மாதத்தினுடைய ஹை எல்லாம் வரல 750 ரூபா, ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கத்தில் ஏறி வரணும். இதை ஒரு டபுள் பாட்டமாக அவன் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ரூபா அடுத்து வரக்கூடிய 2-3 மாதத்தில் எங்க ஒரே நாளில் நடக்குமா? 6 மாதம் ஆயிருக்கு, அவன் வந்து ஒரு 3 மாதம் ஆயிருக்கு 770 ரூபா ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு. அப்போ அதே மாதிரி 1 மாதம் 2 மாதம் எடுத்து அதுக்கப்புறம் 770 வந்தாலும் சந்தோஷம்தான். ஸோ இது டபுள் பாட்டமாக எடுத்து மேலே வருதா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, எனக்கு என்னமோ வாழ்க்கையில் இன்னைக்கு தான் இந்த வாரத்தில் முதல் நாளே கொஞ்சோண்டு வெளிச்சம் தெரியுது நம்மளுடைய இருட்டறையில் அப்படின்ற மாதிரி நல்ல பெரிய பெரிய ஷேர்கள் நேஷனல் அலுமினியம் எல்லாம் 12% ஏறி இருக்கா. முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாமே நல்ல பெரிய ஆட்கள் தான், ரொம்ப பாப்புலரான ஆட்கள். ஹிண்டால்கோ ஒரு 5% ஏறி இருக்கா. ஹீரோ மோட்டோ எல்லாம் 4-5% எல்லாம் ஏறி இருக்காங்க. இதில் பெயர் தெரியாத கம்பெனி எல்லாம் 20% கும்பா பாடின கம்பெனி எல்லாம் இருக்கு. யாருன்னே தெரியாது. சுரானிக்கண்ணா மரானிக்கண்ணா வா அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்கு. அப்படி ஒரு கம்பெனி எல்லாம் இறங்கி கிடக்குது பாவம். ஏய் என்னப்பா ஹொனாசா நீ எங்க இந்த லிஸ்ட்ல வந்து அப்படின்ற மாதிரி இந்த ஹொனாசாலாம் இன்னைக்கு 20% இறங்கியிருக்கு. அது Q2 ரிசல்ட் தான் காரணம். அதே மாதிரி நியூஜென் கம்பெனியும் 11% இறங்கியிருக்கு. இந்த IGL MGL போன்ற கம்பெனியெல்லாம் இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு, அது கடைசியில் பார்க்கலாம். அதே மாதிரி சில பெயர் தெரியாத கம்பெனிகள்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கு ஒரு 10% 15% அப்படின்ட்டு. சரி, என்னால் முடியல உன்னாலையாவது முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டீல் அப்படின்றது இந்த ஜீல் அப்படின்ற ஷேரு சோனி அப்படின்ற ஷேரு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடியல. அந்த டீல் முடியாமல் போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் நடந்திருந்தா இந்த ஜீலுக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் கிடைச்சிருக்கும். பட் அந்த டீல் சரியாக போகாதனால 300 ரூபா எங்கே, இப்போ 115 ரூபா எங்கே. ஸோ அந்த டீல் நடக்கலை அப்படின்றதுனால அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்களால முடியாத ஒரு விஷயத்தை என்டர்டைன்மெண்ட்டில் இந்த ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி சாதிச்சிருக்கு. ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி 2 பேரும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது என்டர்டைன்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 70,000 கோடி மதிப்பிலான டீல். அதுக்கு வந்து அவங்களுடைய குடும்ப தலைவியே போடுறாங்க. சேர்பர்சன் யாருன்னு போய் பார்த்தா நீதா அம்பானி அவர்கள் தான். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்களா நண்பர்களே? அந்த காலத்தில் வந்து ஆற்றுக்கு துவைக்க போவாங்க, அதே மாதிரி மாவாட்டுறக்கு ஆட்டாங்கல்ல வந்து ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போல்லாம் வந்து அது ஆல்மோஸ்ட் செமி ஆட்டோமேட்டட் அப்படின்ற மாதிரி வாஷிங் மிஷின் வந்துருச்சு, கிரைண்டர்லாம் வந்துருச்சு. வீட்டு அம்மாக்கள்லாம் வந்து போய் இந்த டிவி பார்க்குறாங்க. அது மாதிரி சில என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு வச்சுங்களேன். பாவம் ரொம்ப அந்த காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விஷயமெல்லாம் ஆட்டோமேட்டட் பண்ணிட்டதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்காங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஆண்கள் யாரெல்லாம் வெளியே வேலைக்கு போகிறாங்களோ அல்லது வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும், அக்ரிகல்ச்சர் அப்படி இப்படின்னு எல்லா ஃபீல்டுலையும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு படத்தை போட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். அப்போ என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த அம்பானி சும்மா சாதாரணம் இல்லை, டிஜிட்டைசேஷன் தான் ஃபியூச்சரிஸ்டின்னு சொல்லி ஜியோவில் வந்தாப்புல, இப்போ ஜியோவில் பெரிய ஆள் ஆகிட்டாப்புல. அதே மாதிரி க்ளீன் எனர்ஜி, ரினியூவபிள், செமிகண்டக்டர்னு பல்வேறு பணத்தை இறச்சிக்கிட்டு இருக்காப்புல, அதுதான் ஃபியூச்சர் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரீட்டைல் நல்லா செலவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரீட்டைல்லையும் உள்ளே வந்துட்டாப்புல. இப்போ கடைசியாக இனி என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த என்டர்டெயின்மெண்ட் தொழில் தான் பாக்கி இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயும் ரிலையன்ஸ் அப்படின்றது அடி எடுத்து வச்சிடுச்சு. ஆனால் அங்கே ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. இன்றைக்கி ரிலையன்ஸு 3 ரூபா இறங்கி தான் இருக்குது. அதே சமயம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 20% தன்னுடைய ஹையிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இன்னொரு 20% கீழே இறங்கி மொத்தம் 40% இந்த வருஷத்தில் இறக்க வரப்போகுதா அல்லது இறங்கினதை மீட் எடுக்க போகுதா அப்படின்றது தெரில. இந்த ரிலையன்ஸ்னாலேயே நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சில இடங்களில் அடி வாங்கினது உண்மைதான்.
அடடா மகிழ்ச்சி புரண்டு ஓடுது, என்ன புடிங்கடா புடிங்கடா அப்படின்ற மாதிரி இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேஷனல் அலுமினியம் எடுத்து பார்த்தா 12% ஏறிது, ஹிண்டால்கோ எடுத்து பார்த்தா 5%. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்கிற ஷேர்கள், திரும்பி அவனுடைய பழைய எதிர்பார்க்கக்கூடிய அண்ணாந்து பார்க்கும்பொழுது என்ன லாபம் தெரியுதோ அது வந்ததுனாவே 6 மாதத்துக்குள்ள 30% 40% லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த நேஷனல் அலுமினியம்லாம் இன்றைக்கே ஒரு 5% 10% அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. எம்ஆர்எஃப் வந்து எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வெறும் 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1,20,450 ரூபா அந்த ஷேரினுடைய விலை. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தா 3 ரூபா. ஸோ இப்போ இந்த ஷேரை வாங்கினவங்களுக்கு அந்த 3 ரூபா ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் 100 ரூபா 200 ரூபா இருக்கும்போது வாங்கியிருந்தா வேணால் மேபி யூஸ்ஃபுல். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.